மறுபடியும் தவறிடுச்சு. ஓ, என் ஹாக்கி பேக்ல வாந்தி எடுத்ததுக்கு. இந்த பொடியை அடுக்க முடியலையே. அப்புறம் என் ஷூ குப்பை தொட்டியா யூஸ் பண்ணதுக்கு இது. என்னோட ஈவில் ஃபீல் அண்ட் ஜீனியஸை நீ எப்படி நாசம் பண்ணலாம்? எனக்கு பிடிச்ச கேப்டன் பிளாஸ்டர் ரைட நாசம் பண்ணதுக்கு இது. ஓகே ஓகே கூப் ஓகே. இந்த அப்பாவி பூனையை போட்டு படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க மிஸ்டர் கேட்டுக்காக கார்ட்போர்ட் கட் அவுட் எடுத்திருக்கோம். மிலி, இந்த பூனைக்கு நெருப்பு கிட்ட மோதுறோங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கணும். உண்மையிலேயே கூப், நீதான் நெருப்பு கிட்ட தனியா வச்சு விளையாடுற. ஓ, ஞாபகம் வந்துருச்சு. என்கிட்ட வெடி மருந்து தீந்துருச்சு. என்ன இது? இதுவா? இதுதான் H2O பாம்பினேட்டர் ஸ்பெஷல். ஜி, இது பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓ நோ, இது ஒன்னும் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்ல. இங்க பாரு, இந்த ஸ்லிங் டாட்டை இழுத்து அப்புறம் வாட்டர் பலூன் அந்த பவுல்ல வச்சு ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்தி சுத்தி சுத்தி எங்க வேணாலும் வீசலாம். இதுக்கு என்ன பண்ணும்? இது பலூன் தான் சுடும். மிலி, அது அழுத்தாத. நல்ல வேளை தப்பிச்சோம். என்னப்பா கலோனல் கார்பெட் ஸ்ட்ரிங், இப்படி டான்ஸ் ஆடுற? அருமையா ஆடுறியே. அப்பனை போலவே தானே புள்ளையே இருப்பான். இது தற்செயலா நடந்த விபத்து. பெரிய மாமன் மிஸ்ஸஸ் மன்சன் கூப் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். இந்த பையனா இருந்தாலும் சரி, அவனோட அப்பனா இருந்தாலும் சரி, என்னோட இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரெண்டு பேருமே சேர்த்து வருத்தப்பட போறீங்க. அந்த பூனையை எப்படியாவது ஒழிக்கணும் டென்னிஸ். என்ன ஆனாலும் பரவாயில்ல. யாரது? கேட் சரியான நேரத்துக்கு வருது. ஓகே, நம்ம பிளான பாப்போம். இன்னைக்கு நைட் டென்ட்ல தனியா தூங்குவோம். கேட் நிச்சயமா இங்க வந்து நம்மள அட்டாக் பண்ணும். என்ன இது நல்ல விஷயம்ங்கறியா? நீ என்ன விளையாடுறியா? இது கிரேட். அது நம்ம டம்மிஸ் அட்டாக் பண்ணும். அத நம்ம அப்ப பையில போட்டு கட்டி ஒரு நாய்க்குட்டிக்கு பதிலா வித்துறலாம். இல்ல ஒரு மங்கைக்கு. அது அங்க இருக்கு. அவளை சுத்தி வளைச்சிடுச்சுங்க. அது நிறைய பூனைங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. கேட் கேட் போடு. நிக்காதீங்க, எல்லாரும் ஓடி போங்க. அதுங்களுக்கு நிறைய பலம் இல்ல. அதோட நம்ம நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு சாக்லேட்ஸும் ஜூஸும் இருக்கு. என் கார்டன்ல என்ன பண்றீங்க? நீ என்கிட்ட கேட்ட இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இது எப்படி? அங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப ஒன்ன கவனிக்கணும் பட்டன் பர்கர். போடி பயலே ஒன்ன. பட்டன் பர்கர். ஏய் அதிக பிரசங்கியே, அவன் டென்டால நாசம் பண்ண ஒவ்வொரு செடியையும் நீதான் எனக்கு திருப்பி கொடுக்கணும். நான் சொல்றத நம்புங்க டாட். மில்லியோட பொண்ணு தான் இது செஞ்சது. நோ எக்ஸ்கியூசஸ் கூப். நீ இந்த லேடி மன்சன் கிட்ட இருந்து ஒதுங்கி தான் இருந்தாகணும். நம்ம டீ பார்ட்டிக்கு நேரமாச்சு மிஸ்டர் கேட். ஓப்ஸி, டீ தீந்து போச்சு. இத வந்துடுறேன். ஞாபகம் வச்சுக்க, நான் உன் வயசுல இருந்தப்போ நானும் கூட ஓல்டர் லேடி மன்சனோட பிரச்சனைல தலையிடாம இருக்க முடிஞ்சது இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட கைட்டு அந்த அம்மா வீட்டு ஜன்னல உடைச்சிருச்சு. அப்போ அந்த அம்மா என்ன பார்த்து எப்படி பாஞ்சு வந்தாங்க தெரியுமா? உன் பையனை கண்ட்ரோல்ல வைக்க முடியாதது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. அவன மாதிரியே உன்னையும் உள்ள வச்சிருந்தாதான் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த பையன் கனவுல வந்து பயமுறுத்துறதுல ஆச்சரியமே இல்ல.
அவ்வளோ தைரியமா உனக்கு? பர்கர் பர்கர் டெனிஸ், டெனிஸ். என்னை யாருக்கும் அடையாளம் தெரியறது நான் விரும்பல. நான் இப்போ கேட்னிப் கொண்டு வந்திருக்கேன். இது பூனைகளை நிச்சயம் தூங்க வைக்குமா? நிச்சயமா இது ஆரரோ ஆரிரரோ பாடுற மாதிரி இருக்கும். அப்ப நாம அந்த சைபீரியாக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். உன்ன மாதிரி மோசமானவன் இருக்கிறதுனாலதான் பக்கத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. இனி ஒழுங்கா இல்லன்னா ஆப்பிள் மாதிரி நசுக்கி எரிஞ்சிருவேன். எவ்வளவு சத்தானது. நான் இதை சரி பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் மன்சன். அப்ப சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உள்ள கொண்டு வா பர்டன் பர்கர். பர்டன் பர்கர். ஓகே டெனிஸ், நான் பொரிய வைக்கிற வரைக்கும் இத புடிச்சுக்க. இரு, இது கீழே போடுவோம். ஓகே டெனிஸ், அதை விடு. எஸ், அது மாட்டிக்கிச்சு. ஹேய், இதுல ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு. யூஸ் ஸ்பேரிங்லி. சில பூனைகளிடம் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மோசமான விளைவுனா என்ன? அந்த ஓல்டி மனுஷனோட கார்டன் கா. போச்சு, நம்ம மாட்டிக்க போறோம். சொல்றது கேளு, மரியாதையா நில்லு, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதோட உன் பையனை முதல்ல உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க ட்ரை பண்ணு. ஓ! மிஸ்டர் கேட், பாவம் கிட்டி, என் திமிர் பிடிச்ச அண்ணன் உன்னை பயமுறுத்திட்டானா? பாவம் பப்பி. திமிரு பிடிச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டாங்களா? இது நியாயமே இல்ல டாட். அப்படி சொல்றியா? நீ உடைச்ச பேட் பார்த்தா நான் எதுக்காக சரி பண்ணணும்? டிங்க்லி விங்கிள் டோஸோட காதுகளை நீ ஒழுங்கா கழுவியான மிஸ்ஸஸ் மான்சன் பார்க்க சொன்னாங்க. ஃபைன். ஸ்பாஞ்சை யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் ஸ்பாயில் பண்ணிடும். அது வேண்டாம். மில்லியோட பொண்ணு தான் பண்ணிச்சு, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீ எல்லாத்துக்கும் மில்லியோட பூனையை ப்ளேம் பண்ண கூடாது. உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிற வயசு வந்தாச்சு. யூ ஆர் ரைட் டாட். இதோ இப்போ வரேன். ஆஹா! புடிச்சிட்டேன். கூப், நீ தான் இந்த பொம்மைகளை எல்லாம் வாஷ் பண்ணணும்னு டாடி சொல்லிட்டாரு. ஓல்ட் லேடி மன்சன் கார்டன்ல யார் இருக்காங்கன்னு பாப்போம். மிஸ்டர் கேட், டாடி. Oh boy. அந்த பொம்மையை பிடிக்கணும். பிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். இப்ப நீ தோத்துட்ட கேட். சரி, தலைகீழா பிடிச்சா அது செபாஸ்டினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பர்கர் 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 பர்கர், மரியாதையா இங்க வந்துடு. இதோ வரேன் மிஸ்ஸஸ் மன்சன்.
பால்சன் பர்கர் ரெண்டு பேரும் வரணும். பாய் கூப். ஒரு கியூப் சர்க்கரையா இல்ல ரெண்டு வேணுமா? இப்பதான் அது பார்க்க அழகாவே இருக்கு. கொஞ்சம் கூட சரியில்லை பசங்களா. கேட் தனியா படுத்து தூங்க அதுக்கு ஒரு பெட் வேணுங்கிறது என்னோட கவனத்துக்கு வந்தது. ஆனா எதுக்கு? அது எங்க வேணாலும் தூங்குமே. ஆமாமா, அது எங்க வேணாலும் தூங்கும். ஒரு ஆணி படுக்க போட்டா கூட அதுலயும் படுத்து தூங்கும். இதோ நான் ஒரு அணிப்படிக்கையே கொண்டு வந்துடுறேன். என் மனசுல இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கேட் பெட்டா? இருங்க, மிஸ்டர் கேட் தூங்குறதுக்கு சாஃப்டா ஏதாவது வேணும். இதோ இங்க பாத்தியா மிஸ்டர் கேட்? அதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இந்த பிளாங்கெட்டை எங்க எடுத்த? உன்னோட கபோர்டுக்கு பின்னால இங்க கை வைக்காத மில்லி சீரியஸா சொல்றேன்னு எழுதி இருந்துச்சு. அந்த ஷெல்ஃப்க்கு மேல இருந்த ஷூ பாக்ஸ்க்குள்ள இந்த பிளாங்கெட் இருந்துச்சு, எடுத்தேன். இந்த உன்னோட பாபா பிளாங்கெட். சமத்தா தூங்கணும் செல்லக்குட்டி. என் பிளாங்கெட்டை கொடுத்துரு. என்னோட கேட் தொந்தரவு பண்ணாம இருக்க மாட்டீங்களா? நீ கிண்டர் கார்டன் போக ஆரம்பிச்ச உடனே உன்னோட பாபா பிளாங்கெட்டை தூக்கி போட்டதா நினைச்சேன். நான் கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சோனே இந்த பிளாங்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது இல்லாம நான் இருக்க மாட்டேன். இது உன் வயசுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. இது எப்பவும் நான் தாங்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னால அதை வாஷ் பண்ணி போட்டா நல்லது. Fishy Frisky Bits. இது கீடு எதுவும் இல்ல. இதை எப்படி கேட்கணும்னு பூனைகளுக்கு நல்லாவே தெரியும். கத்தாத, உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. எனக்கு தெரியும். அதுக்கு அவனுடைய பிளாங்கெட் தான் வேணும். பாத்தீங்களா? ஒரு வழியா முடிஞ்சதுல சந்தோஷம். உன் கேட்டுக்கு இப்ப என்னதான் தேவையா சொல்லு. I'm sorry Mr. Cat. உன்னோட பவுல fill up பண்ண மறந்துட்டேன். பால்சன் பர்கர். கிட்டிட்டா யான். பூனைகளுக்கு யான் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த Catnip. இப்ப நிறுத்திருச்சு. ஹலோ, ஆமா எனக்கு தெரியும். ஐம் சாரி. சாரி எனக்கு நல்லா தெரியுது. ஐம் வெரி சாரி. இந்த கலாட்டா இதோட முடிஞ்சது. நான் பெட் ஸ்டோருக்கு போய் இந்த பூனைக்கு புதுசா ஒரு வாய்ஸ் ஆக்டிவேட்டட் காலரை வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. மொரட்டு தன்னன்னா அது கண்டிக்கும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 9000 வோல்ட்ஸ் ஆகும். இது கேட்டோ ப்ராட் 9000. நாம கேட்ட கரெக்ட் பண்ணா போதும், அதை குக் பண்ண வேண்டியது இல்ல. இதான் நமக்கு கிடைச்சது.
உங்கள் செல்ல பிராணிகள் ஒழுங்காக வளர சரியானபடி காலர் கைடை தெரிந்து கொண்டு அதை முறையாக பயன்படுத்தவும். இப்போ இத கேட்டுங்கிற செட்டப்ல வச்சுட்டா அது போதும். நோ கிட்டி கேட், நீ இப்ப நடந்துக்கிற விதம் சரியில்லை. உன் பிஹேவியர் தப்பு. குவைட் ப்ளீஸ். அப்பதான் நீ குட் கிட்டி. பயங்கரமா ஷாக் அடிக்கிற கலர் கிடைச்சா நல்லா இருக்கும். இருக்கான்னு பார்க்கலாமா? ப்ராப்பர் கிட்டிஸ் கூட பேசும்போதுதான் நீ பேசணும். அதோட நான் சொல்றத ரிப்பீட் பண்றத நீ நிறுத்து. இப்படி சீரக்கூடாது. காதல கேட்டுதா? சீரக்கூடாது. அப்பதான் நீ குட் கிட்டி. குழப்பம் பிடிச்ச பூனையே, இப்படி அசிங்கமா பேசுறதுக்கு உன் வாய சோப்பு போட்டு கட்டிடுவாங்க. போராட்டத்தனமா நடந்துக்காத, கையெடு. ஓ ஓ ஓ, என்னோட பக்கல் கிட்டி ப்ரூஃப். உன்னால கழட்ட முடியாது, எனக்கு வேற வழி இல்ல. கேட்டியாத? அத ரிமூவ் பண்ண உன்னால முடியாது. என் பிளாங்கெட்டுக்கு பை பை சொல்லிரு. அத பத்தி நினைச்சு கூட பார்க்காத. சொன்னா கேளு, முதல்ல நிறுத்து. ஓ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த சவுண்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆ! நிறுத்து, கிச்சு கிச்சு முட்டாத. வளரும் பையனுக்கு குரட்டை விடுறது வீக்னஸ். என்ன? இப்பவே நான் ஸ்கூலுக்கு லேட்டு. அப்போ சரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சீக்கிரம் போ, லேட் பண்ணாத. ஆ? வேக வேகமா சாப்பிடாத, நல்லா மென்னு சாப்பிடு. ஏதோ சொன்னியா? மெல்லி, நீ ஏதாவது சொன்னியான்னு உன்கிட்ட கேட்டேன். டாட், நீங்க ஏதாவது? வாயில புள்ள சாப்பாடை வச்சுக்கிட்டு பேசாத. ஓகே. ஓடாத, நடந்து போ. நீ இப்ப ஏதாவது சொன்னியா? இப்படி கூன் போட்டு உட்காராத, நிமிந்து உட்காரு. நீ ஏதாவது சொல்ல வந்தியா கோ? முழிக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. என்ன? இந்த காலர் உன்னை அநேகமா பிரின்சிபல் ரூமுக்கு தான் அனுப்ப வேண்டி இருக்கும். எப்பவும் டீச்சர் சொல்றத கேட்கணும். அதுவும் அவங்க தன்னால முடியாத போது ஹையர் அத்தாரிட்டி கிட்ட விஷயத்தை கொண்டு போகும்போதும் கேட்கணும். இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா எல்லாம் சொல்லக்கூடாது, இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஓகே, போதும், நிறுத்துங்க. இதையெல்லாம் தமாஷா நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் சேர்த்து நான் வெளியே அனுப்பிடுவேன். அது சொன்னதுனால இதுதான் தப்பிச்சு ஓட சரியான நேரம். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் கோ. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்களை பிடிக்கிறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். நீயா என் பிளாங்கெட் எடுக்குதான் இவ்வளவு பண்ணியா? வேல், முன்னால போ, அவனுக்கு இது வேணுமா? யாரும் குத்தி அடிக்கிறது, இது கொம்மட்ல குத்துறது. அற்புதம் அற்புதம். முட்டிக்கு கிழக்கரங்க உதவிடு. ரெண்டு பேரும் அற்புதமா சண்டை போடுறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மாதிரி சண்டையை உங்களால மறக்கவே முடியாது. பிளாங்கெட் மரியாதை கொடு. என் பாபா பிளாங்கெட். இங்க என்னதான் நடக்குது? கேட் கழுத்துல இருந்த காலரை என் கால்ல மாட்டி விட்டுருச்சு.
என்ன? அந்த காலர் எங்கேயோ விழுந்துருச்சு. எனக்கு அடிபட்டுருச்சு. நான் என் ரூமுக்கு போறேன். ஓகே தானே? என்ன டாட்? அப்படி நினைக்கிறியா? இந்த பழைய காலர் மிஸ்டர் கேட், அந்த மட்டமான புது காலர் பேச்சல நீ கேட்க வேண்டாம். இனிமேலும் அது உன் காதுக்குள்ள நோய் நோயின்னு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஹேய், இனிமே நீ என்னோட பெட்ல படுத்துக்கலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்ற மிஸ்டர் கேட், சரியா? விலை அதிகமான காலர் கிடைக்க தகுதியான இடம் இதுதான். இங்க கிடந்தா யார் வேணாலும் என்ன கண்டுபிடிக்கலாம். பர்னிச்சர் எல்லாத்தையும் கடிக்க கூடாது. இது இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட இந்த மாதிரி சொரியக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வரலாம். அதத்தான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி லீக் பண்றத நிறுத்தணும். இது நிச்சயமா ஹைஜீன் இல்ல.